Welcome to Top Engineering Approach channel, EG subject, Tamil video lecture class by Dr. G.R. முதலில் பார்த்த EG வீடியோ கிளாஸ் 26இல் நாம் சர்க்குலர் பிளேன் பற்றி பார்த்தோம். ஆகவே இந்த வீடியோவில் பாலிகனல் சர்ஃபேஸ் ஆஃப் எனி சைட்ஸ் தலைப்பில் டபுள் இன்க்ளினேஷன் பொசிஷன் இமேஜ் பற்றி வரைய வேண்டுமென்றால் எப்படி வரையலாம் என்பது பற்றி பார்க்கலாம். முதலில் கொடுத்துள்ள ப்ராப்ளத்தை பற்றி பார்ப்போம். A regular hexagonal lamina of 25 mm side resting on one of its corner on HB. Its surface is inclined at 40 degree to HB. The plane of the diagonal through the resting corner in HB makes an angle of 45 degree with VP. Draw its projections. இந்த ப்ராப்ளம் வரைவதற்கு வேண்டிய ஸ்டெப் ப்ரொசீஜர் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி எப்படி வரையலாம் என்பதை நாம் வரைந்து முடித்த டிராயிங்கிலிருந்து பார்த்து புரிந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு இங்கே கணக்கில் கொடுத்துள்ள ஒரு ஹெக்ஸாகனல் ஷேப் என்று சொல்லப்படும் 6 சைட்ஸ் உடைய பிளேன் இமேஜ் பற்றி பார்க்கலாம். முதலில் சொன்னது போல் ஹரிசாண்டல் பிளேன் அண்டு வெர்டிகல் பிளேன் ஆகிய 2 பிளேன்களிலும் சாய்ந்து இருப்பதாக இமேஜ் கேட்டிருப்பதால் உடனடியாக நேரடி டிராயிங் வரைய முடியாது. முதலில் அசியூம் செய்து ட்ரூ ஷேப் தான் வரைய முடியும். டாப் வியூ மற்றும் ஃப்ரண்ட் வியூ ஆகியவற்றில் எதில் கணக்குப்படி ட்ரூ ஷேப் வரைய முடியும் என்று பார்க்க வேண்டும். இங்கே ஒரு கார்னர் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி என்று கொடுத்திருப்பதால் ஹெச்பியில் வரையும் டாப் வியூ படமாக வரைய வேண்டும். மேலும் 2 பிளேனுக்கும், அதாவது ஹரிசாண்டல் பிளேன் அண்டு வெர்டிகல் பிளேன் ஆகிய இரண்டிற்கும் சாய்வாக இருக்கும்படி இமேஜ் கேட்டிருப்பதால் முதலில் சொல்லியபடி மொத்தம் 6 ஃபிகர் வரைய வேண்டியது இருக்கும். இதை தெளிவாக புரிந்து கொள்ள ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் படி பார்க்கலாம். முதல் ஸ்டெப் அல்லது ஃபிகர் 1 ஆகிய ஹெச்பி பொசிஷனில் முதலில் ஹெக்ஸாகனல் ஹெச்பிக்கு பேரலாக இருப்பதாகவும் கணக்கில் கொடுத்துள்ளபடி ஒரு கார்னர் ஹெச்பியில் பட்டுக்கொண்டு சாய்வாக இருக்கும்படியும் அமைத்து படத்தில் காட்டியுள்ளபடி பேரலல் இமேஜ் வரைய வேண்டும். இந்த 1 என்ற கார்னரையும் இந்த லைன் பேரலாக இருக்கும்படியும் அமைத்து இந்த ஃபிகர் 1ஐ வரைய வேண்டும். பாலிகன் 5 பக்கம் 6 பக்கம் இவையெல்லாம் வரையும் முறைகள் ஏற்கனவே வீடியோ கிளாஸ் 3இல் பேசிக் அண்டு பாலிகன்ஸ் தலைப்பில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. அதை ரெஃபர் செய்து கொண்டு இந்த பெயரை ஈஸியாக வரைய முடியும். ஸ்டெப் 1இல் முதலில் XY என்ற ரெஃபரன்ஸ் லைன் வரைய வேண்டும். பிறகு ஃபிகர் 1 என்ற ஹெக்ஸாகனல் ஆகிய 6 பக்கம் கொண்ட படத்தை வரைய வேண்டும். இதில் ஒரு கார்னர் படத்தில் உள்ளபடி லெஃப்ட் சைடு வரும்படி வரைய வேண்டும். இது மேல்புறம் வரும்படி வரைந்தால் ஒரு சைடு தான் லெஃப்ட் பக்கம் XYக்கு பர்பெண்டிகுலராக வரும். அது ஒரு பக்கம் ஹெச்பியில் இருப்பதாக கொடுத்தால்தான் வரைய வேண்டும். இங்கு ஒரு கார்னர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே தான் படத்தில் காட்டியுள்ளபடி தவறில்லாமல் வரைய வேண்டும். அனைத்து சைடு கார்னர்களுக்கும் லெட்டர் அல்லது நம்பர் குறிப்பிட வேண்டும். இங்கு நம்பர் குறித்து காட்டப்பட்டுள்ளது. இப்போது ட்ரூ ஷேப் டாப் வியூ முடிந்துவிட்டது. 1இலிருந்து நம்பர் 6 வரை இதில் காட்டியுள்ளபடி கார்னர்களை நம்பர் போட வேண்டும். பிறகு ஸ்டெப் 2இல் இந்த அனைத்து 6 கார்னர் பாயிண்ட்டுகளில் இருந்தும் மேல் நோக்கி பர்பெண்டிகுலராக XY ரெஃபரன்ஸ் லைனுக்கு தொடும்படி கோடுகள் வரைய வேண்டும். இப்போது இந்த 6 பாயிண்ட்டுகளையும் படத்தில் காட்டியுள்ளபடி டார்க் லைனாக இணைக்க வேண்டும். இது XY மேலேயே வருகின்ற கோடு ஆகும். ஏனென்றால் இந்த ஹரிசாண்டல் பிளேனுக்கு பேரலல் ஹெக்ஸாகனல் ஷேப்பின் ஃப்ரண்ட் வியூ அல்லது எலிவேஷன் என்பது இப்படி கோடாகத்தான் தெரியும்.
இந்த அனைத்து புள்ளிகளையும் சூட்டபிளாக டாப் வியூவுக்கு டிஃபரன்ஸ் படுத்தி லெட்டர்களை இங்கே காண்பித்துள்ளபடி குறிக்க வேண்டும். ஃப்ரண்ட் வியூவில் தெரியாத கார்னர்களின் புள்ளிகள் லெட்டர்களை ஃப்ரண்ட் வியூவில் பிராக்கெட்டுக்குள் இங்கே காட்டியுள்ளபடி காண்பிக்க வேண்டும். அனைத்தும் படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்த 5, 6 என்ற 2 கார்னர்களும் ஃப்ரண்ட் வியூவில் தெரியாது. ஆகையால் அதை மறைவாக இருக்கும்படி காண்பிப்பதற்காக 5-6- என்று பிராக்கெட்டினுள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் ஃபிகர் 2 அல்லது ட்ரூ ஃப்ரண்ட் வியூ ஷேப் ஆகும். ஸ்டெப் 3இல் முதலில் ஃப்ரண்ட் வியூவில் ட்ரூ ஷேப் யூஸ் செய்து அதன் இன்க்ளினேஷன் ஆங்கிள் ப்ராப்ளத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதால் ஃபிகர் 3 ஆகிய ஃப்ரண்ட் வியூ வரைய வேண்டும். இன்க்ளைன்ட் அட் 40 டிகிரி சாய்வாக ஹெச்பிக்கு கொடுத்திருப்பதால் அதை அசியூம் செய்து ட்ரூ ஃப்ரண்ட் வியூவை 40 டிகிரி சாய்வாக ஃபிகர் 2இல் இருந்து அளந்து XYக்கு 40 டிகிரி பிபியில் வரைய வேண்டும். மேலும் அனைத்து பாயிண்ட்டுகளின் தூரத்தையும் அளந்து அப்படியே குறிக்க வேண்டும். ஆனால் பாயிண்ட்டுகளில் நம்பர்களை போடுவது மட்டும் படத்தில் காட்டியுள்ளபடி டிஃபரன்ஸ் செய்து ஃப்ரண்ட் வியூவுக்கு ஏற்றாற்போல் குறிக்க வேண்டும். இது ஃபிகர் 3 என்று மார்க் செய்து கொள்ளலாம். ஸ்டெப் 4இல் ஃபிகர் 4ஐ ஹரிசாண்டல் பிளேனில், அதாவது டாப் வியூ என்ற பிளான் வியூவாக வரைய வேண்டும். இதற்கு ஃபிகர் 3 மற்றும் ஃபிகர் 1 ஆகிய 2இன் இமேஜ் பாயிண்ட்டுகளையும் இங்கே காட்டியுள்ளபடி உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே ஃபிகர் 3இலிருந்து அனைத்து பாயிண்ட்டுகளிலிருந்தும் வர்டிகல் லைன்கள் கீழ் நோக்கியும் XY லைனை கிராஸ் செய்தும் பர்பெண்டிகுலராக வரைய வேண்டும். அதேபோல் ஃபிகர் 1இலிருந்து அனைத்து பாயிண்ட்டுகளிலிருந்தும் XYக்கு பேரலாக ஹரிசாண்டல் லைன்கள் வரைய வேண்டும். இந்த 2 படத்தின் மீட் செய்கின்ற பாயிண்ட்டுகளையும் குறிக்க வேண்டும். பிறகு அந்த பாயிண்ட்டுகளை ஸ்ட்ரைட் லைன்கள் மூலம் தனித்தனியாக சேர்த்தால் படத்தில் காட்டியுள்ளபடி ஒரு 6 பக்கம் கொண்ட பாலிகன் கிடைக்கும். இந்த கார்னர்களை படத்தில் காட்டியுள்ளபடி நம்பர்களை சூட்டபிளாக குறிக்க வேண்டும். இதுதான் 2வது டாப் வியூ ஆகும். அதாவது ஹரிசாண்டல் பிளேனுக்கு மட்டும் சாய்வாக உள்ள பொசிஷன் ஆகும். இதனுடைய ஃபைனல் டாப் வியூ இமேஜ் வரைய இந்த படமும் தேவை. ஸ்டெப் 5இல் முதலில் ஃபைனல் டாப் வியூ வரைய வேண்டும். பிறகு அதிலிருந்து ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ வரைந்து விடலாம். எனவே ஃபைனல் டாப் வியூ இமேஜ் வரைய, அதாவது ஃபிகர் 5க்கு முதலில் ப்ராப்ளம் கண்டிஷனை டயகனல் 45 டிகிரி வர்டிகல் பிளேன் என்று கொடுத்துள்ளது. எனவே முதலில் படத்தில் காட்டியுள்ளபடி XYக்கு கீழே 45 டிகிரி சாய்வாக XYயில் இருந்து ஒரு லைன் வரைய வேண்டும். பிறகு இந்த லைன் டயகனலாக எடுத்து அதே சமயம் இந்த லைன் ரெஸ்டிங் கார்னர் இன் HP ஆகவும் இருக்குமாறு வரைய வேண்டும். அதாவது இந்த டயகனலை சென்டராக வைத்து ஃபிகர் 4ஐ 45 டிகிரி சாய்வாக ரீட்ரா செய்ய வேண்டும். இதற்கு தவறில்லாமல் கோடுகளையும் இடைவெளிகளையும் அளந்து டிராயிங் போட வேண்டும். ஃபிகர் 4இலிருந்து 45 டிகிரி சாய்வாக இந்த படத்தை வரைய வேண்டும். இது எவ்வாறு வரைய வேண்டும் என்று டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் கணக்கில் கொடுத்துள்ளபடி விபிக்கு 45 டிகிரி சாய்வில், அதாவது XYக்கு கீழ்ப்புறம் 45 டிகிரி சாய்வாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைய வேண்டும். இது பாலிகனல் சென்டர் லைன் ஆக எடுத்துக்கொண்டு ஃபிகர் 4இல் உள்ள 1(1) 4(1) டிஸ்டன்ஸை மார்க் செய்ய வேண்டும். மார்க் செய்யும்போது பாலிகன் வரைய போதுமான இடம் இருக்கும்படி XYக்கு கீழே தோராயமான தூரத்தில் வரைய வேண்டும். அடுத்து 1(1) to 4(1) லைனுக்கு நடுவே உள்ள 2 புள்ளிகளை அளந்து இவ்வாறு
மார்க் செய்து கொண்டு இந்த 1141 லைனுக்கு பர்பெண்டிகுலராக இந்த 2 புள்ளிகள் வழியாக 2 பர்பெண்டிகுலர் லைன் வரைய வேண்டும். இந்த புள்ளிகளிலிருந்து அளந்து மற்ற நம்பர்களையும் 21, 31, 41, 51 21, 31, 41, 51, 61 என்றபடி மார்க் செய்ய வேண்டும். இப்போது அனைத்து 6 புள்ளிகளும் நேர்கோடுகள் மூலம் இணைத்தால் இந்த படத்தில் காட்டியுள்ளபடி 45 டிகிரி சாய்வாக உள்ள பாலிகன் கிடைக்கும். இவற்றிற்கு நம்பர் இடும் பொழுது வித்தியாசப்படுத்துவதற்காக 1, 22, 32, 42, 52, 62 என்று எண்களை குறிப்பிட வேண்டும். இதுதான் ஃபைனல் டாப் வியூ இமேஜ் அல்லது ஃபிகர் 5 ஆகும். ஃபிகர் 6ஐ பொறுத்தவரை ஃபிகர் 3 மற்றும் ஃபிகர் 5 ஆகிய இரண்டும் உதவியுடன் டபுள் இன்க்ளினேஷன் பொசிஷனில் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ இமேஜ் விபியில் வரைய வேண்டும். இதற்கு முதலில் ஃபிகர் 3இலிருந்து அனைத்து பாயிண்ட்டுகளிலிருந்தும் XYக்கு பேரலல் லைன்களை ரைட் சைடு வரைய வேண்டும். அதேபோல் ஃபிகர் 5இலிருந்து XYக்கு பர்பெண்டிகுலராக அனைத்து பாயிண்ட்டுகளிலிருந்தும் மேல் நோக்கி XY கிராஸ் செய்து லைன்கள் வரைய வேண்டும். இந்த 2 படத்தின் கோடுகளின் புள்ளிகளும் மீட் செய்யும் இடங்களை மார்க் செய்ய வேண்டும். பிறகு மார்க் செய்த புள்ளிகளை நேர்கோடு மூலம் தனித்தனியாக இணைத்தால் படத்தில் காட்டியுள்ளபடி ஒரு 6 பக்கம் கொண்ட பாலிகன் ஷேப் கிடைக்கும். இவ்வாறு நம்பர்கள் மாறுபடுத்தி காண்பிக்கும் பொழுது 12க்கு நேராக 12வும் 2 புறமும் 1 வரும்படியும் 2 புறமும் 2 இருக்கும்படியும் 2 புறமும் உள்ள 3 ஒன்றாக சேரும் இடத்தையும் 2 புறமும் உள்ள 4 ஒன்றாக சேரும் இடத்தையும் அதே நம்பர் கொண்டு காண்பிக்க வேண்டும். எனவே இத்துடன் ப்ராப்ளம் கொடுத்துள்ள கண்டிஷன் படி ஃபிகர் 5 மற்றும் 6இல் ஃபைனல் டாப் வியூ அண்டு ஃப்ரண்ட் வியூ இமேஜஸ் வரைந்து முடிந்து விட்டது. இப்போது ஸ்டெப் 7இல் அனைத்து அவுட்டர் லைன்களும் 6 ஃபிகர்களிலும் HBயில் திக் லைன் ஆகவும் மற்ற அனைத்து சப்போர்ட்டிங் அண்டு ஹெல்பிங் லைன்களை 2H பென்சில் கிரேடு மூலமும் வரைந்திருப்பதை செக் செய்து கொள்ள வேண்டும். மேலும் டைமென்ஷன் குறித்து காண்பிக்க வேண்டும். மற்றபடி முதலில் கூறியபடி கலர் அல்லது பென் EG சப்ஜெக்டில் உபயோகிக்கக்கூடாது. இத்துடன் இந்த வீடியோ கிளாஸ் முடிந்துவிட்டது. மற்றவர்களும் புரிந்து கொள்வதற்கு வசதியாக நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். இது உங்கள் டாக்டர் GR. நன்றி, வணக்கம்.